உங்களுடைய தங்கம் வெள்ளி வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேலும் சில தாவேக்க எம்எல்ஏக்களிடமும் பேரம் நடைபெற்றுள்ளது. நீங்க என்ன சார் சொன்னீங்க? அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. தாவேக்க எம்எல்ஏக்களிடமும் பேரம் நடைபெற்றுள்ளது. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. மாண்புமிகு உறுப்பினர் மல்லவி, எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. நாங்க கேட்கிற சட்ட ஒழுங்கு ஏன்னா நாங்க நடந்து ரோட்ல போனோம், நாங்க பயணிக்கணும், நாங்க வாழணும். அடக்காதீங்க, சிரிச்சிருக்க. இழப்பு தளபதிக்கு இல்ல, தமிழ்நாட்டு மக்கள். தோத்தது நம்ம தலைவர் கிடையாது, தமிழ்நாடு. நாம என்னப்பா செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஜோன்மேட் சேனல் வந்து டிலீட் ஆனதுக்கு அப்புறமா ஷஃபி மேட்ஸ் அப்படின்ற சேனல் ஓபன் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ் மிஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஷஃபி மேட் சேனல்ல பாத்தீங்கன்னா ஹரி வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்காப்ல, மூவி ரிவ்யூஸ்லாம் கூட போட்டுட்டு இருக்காப்ல. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு டிவிக்கு ஆட்சி அமைச்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய டிஎம்கே டிவிக்கு மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மொத்தமே 2 தான். ஒன்னு சோஃபா மாடலும் பாங்க, இல்லைன்னா குதிரை பேரம் சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா இந்த குதிரை பேரம் அது அவங்க யூஸ் பண்ணாத நாளே கிடையாது. அவங்க அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாவே ஆயிடுச்சு. எங்கெங்களான்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்டா இருந்தாலும் சரி, சட்டமன்றம் இருந்தாலும் சரி, ஏன் கல்யாண வீட்டுல கூட அதாங்க பேசிட்டு இருக்காங்க. தூய சக்தின்னு சொன்னவங்க ஆட்சிக்கு வந்து 5வது நிமிஷமே குதிரை பேரத்தை ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு ஏங்க சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு 1008 விஷயம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் அதையே சொல்லி குதிரை பேரம் கழுது பேரத்தெல்லாம் வெளியே போய் பேசிக்கோங்க, ஆதாரம் இருந்தா பேசுங்க, இல்லைன்னா பேசவே பேசாதீங்கன்னு சொல்லி எச்சரிச்சு விட்டார்ல. அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது ஆதாரம் இல்லாமல் எந்த பேரத்தை பற்றி பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா டிஎம்கே இந்த குதிரை பேரத்துல ஈடுபட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு துளி கூட இல்லடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கான்பிடன்ட் வருதா இல்லையா? ஆனா அந்த கான்பிடன்ட்டை குதிரை பேரம் அதையும் தாண்டி ஒட்டகம் வரைக்கும் போகண்டா அப்படின்னு சொல்லி நம்ம கான்பிடன்ட்டை எவ்வளவு கான்பிடன்ட்டா உடைச்சிருக்காங்க பாருங்க. கொண்டாயா கைய, இதாயா மேட்ரு. என்ன சார் 5 விரலையும் பிடிக்கிறீங்க? புரியலையா? தாவேக்க அரசை கவிழ்க்க நடந்த பேரங்கள் தொடர்பான ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தற்போதைய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சிக்கன்ல கொடுத்துட்டாங்கயா, சிக்கன்ல கொடுத்துட்டாங்க. பாத்தீங்களா, குதிரை பேரம் நாங்க. ஆனா கடைசியில் அந்த குதிரை பேரத்தை யார் நடத்தியிருக்கா பாத்தீங்களா? அதுவும் ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ கிட்ட இல்லைங்க, எந்தெந்த தொகுதியில எந்தெந்த எம்எல்ஏ கிட்ட எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்கன்ற லிஸ்ட் வரைக்கும் போட்டாங்க. அதையும் கேட்டுருவோமா? மேலும் சில தாவேக்க எம்எல்ஏக்களிடமும் பேரம் நடைபெற்றுள்ளது. பெண்ணாகரம் தொகுதி எம்எல்ஏ கஜேந்திரன், திருப்பத்தூர் எம்எல்ஏ திருப்பதியிடமும், வேலூர் எம்எல்ஏ வினோத் கண்ணன், கிருஷ்ணகிரி எம்எல்ஏ முகுந்தன், நாமக்கல் எம்எல்ஏ திலீப்பிடமும் பேரம் நடைபெற்றதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது ஃபர்ஸ்ட் வந்த லிஸ்ட் தான். இதுக்கப்புறம் யார் யார் பேரெல்லாம் வெளியே வர போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அத்தனை குற்றவாளிகளையும் அட்டவணை போட்டு தூக்கிடுவேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, எதிர்க்கட்சியில் இருக்கிற 50 பேருக்கும் கிட்னி பயங்கரமான கிட்னி போல இருக்கு. அவங்க பிளான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிவிக்கே தான் குதிரை பேரம் பண்ணுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா 50 பேரும் அங்கேயே உத்து பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த கேப்ல வாங்கடா நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிளான போட்டுருக்காங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. தாவேக்க எம்எல்ஏக்களிடமும் பேரம் நடைபெற்றுள்ளது. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் இல்ல. எப்பெல்லாம் எதிர்க்கட்சி சைடுல இருந்து குதிரை பேரம் அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விடுறாங்களோ அப்பெல்லாம் டிவிகே உடைய மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் இருக்காருல்ல, அவர் பிரஸ் மீட் கொடுக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாப்ல. அதாவது இந்த வேலையை பார்க்கறதே அவங்க தான். இந்த ஆட்சியை எப்படியாச்சும் கவிழ்த்து விட்டுட்டு டிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சு ஆட்சி அமைக்கணும் அப்படின்றத இப்ப வரைக்குமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அந்த மனுஷன் சொன்னது இப்ப நிஜமாயிடுச்சா இல்லையா? அப்பதே போட்டுருந்தாங்க, போயிருக்கலாம். கொழுப்பு 40 நாளா சொல்லிட்டு இருக்கோம். திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து குறுக்கு வழியில ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். கேட்டா ஊருக்குள்ள நீங்க 2 பேரும் எதிரிகளா நடிப்பீங்க. அவர்கள் வந்து ஸ்டாலினுடைய உத்தரவின் பேர்ல, உதயநிதி உத்தரவின் பேர்ல செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் வந்து நாங்க உங்களுக்கு 10 கோடி தரோம், 20 கோடி தரோம், 50 கோடி தரோம் சொல்லி தொடர்பு கொண்டு கன்ஃபார்மா இன்னும் 1/2 hour 29C வரும். அப்படி வரலனா நீங்க எனக்கு திருப்பி கால் பண்ணுங்க. ஓகே. ஒவ்வொருவரையும் இந்த 40 நாட்களாக அவர்கள் தொடர்பு கொள்ளாத எம்எல்ஏக்களே கிடையாது. அனைவரையும் ஒவ்வொரு வழியில பேசிட்டே தான் வராங்க. இவ்வளவு நாளா கொஞ்சம் கூட ஆதாரமே இல்லாம டிவிகே கட்சியில இருக்கவங்க தான் குதிரை பேரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டு இருந்தாங்க.
இன்னைக்கு டிவிகே கட்சி ஆதாரத்தோட டிஎம்கே என்னென்ன வேலைகள் எல்லாம் பார்த்துருக்காங்க, யார் யார்கிட்ட எப்படிப்பட்ட குதிரை பேரம் பேசியிருக்காங்க, எவ்வளவு அமௌண்ட்டுக்கு பேசியிருக்காங்கன்ற வரைக்கும் எடுத்து வெளியே விட்டுட்டாங்க. ஒவ்வொருவரையும் இந்த 40 நாட்களாக அவர்கள் தொடர்பு கொள்ளாத எம்எல்ஏக்களே கிடையாது. ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா, வர்றவக்குள்ள ஜாமான் தட்டலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். அவனா எல்லாத்துக்கும் இறங்கி பயங்கரமா போராட்டம்லாம் பண்ணக்கூடிய இந்த ப்ரௌடு கொத்தூசு பெருமையா சொல்ற 200 ரூபா ஊபிகளுக்கெல்லாம் இந்த நியூஸ் கண்ணில் படாது, எதுவும் காதல கேட்காது போல இருக்கு. இப்ப கூட அவனுக்கு என்ன கேட்பாங்கன்னா, ஏடிஎம்கேயும் டிஎம்கே அலைன்ஸ் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஆதாரமும் கிடைச்சிருச்சு. வாங்க காட்டுறேன். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. ஈவினிங்கா போய் நானே போகிறோம். அப்போ தான் எடப்பாடி சிஎம் ஆகிறதுக்கு திமுக யோசனை பண்ணுறதாக பேசப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதை இவர் ஸ்டாலினே சொல்றாரு. பாத்தீங்களா, இதை பத்திலாம் இந்த ப்ரௌடு கொத்தூஸ் பேச மாட்டாங்க. ஒருவேளை பேசினாலும் இதை நியாயப்படுத்தி பேசினாலும் பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வதந்திக்குமே எப்படி முட்டு கொடுத்தாங்கன்னா தெரியல. ஒருவேளை திமுக அதிமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதானே தெரியுது மெயினா தலைவரே பேசியிருக்காப்லன்னு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஐயுஎம்எல் தலைவர் மட்டும் கிடையாது, விசிகாவுடைய தலைவர் இருக்காருல்ல திருமாவளவன், அவரும் ரீசெண்டா ஒரு ஸ்டேஜ்ல சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காப்ல. அதையும் கேளுங்க. சும்மா ஆதரவு தானே கொடுக்கறதா சொன்னீங்க, போய் அமைச்சரவையிலே உட்காந்துக்கிட்டீங்களே. நான் ஆத்தங்கரையை தானே உட்கார சொன்னேன், நீங்க அள்ளி குடிக்கிறீங்களே. நான் மரத்து நிழல தானே உட்கார சொன்னேன், நீங்க பழம்பரிசு திங்குறீங்களே. நான் ஹோட்டல்ல வேலை செய்ய தானே சொன்னேன், நீங்க போய் அங்க காபி சாப்பிட்டு இருக்கீங்களே என்று கேள்வி கேட்பது போல இருக்கிறது. முதல்ல போகும்போது வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க போனோடனே ஆசை யார விட்டுச்சு? திமுக தலைமையிலான கூட்டணியை தேர்தலுக்கு முன்னால் கட்டி காப்பாற்றியவன் திருமாவளவன். நெஞ்சு உயர்த்தி சொல்லுவேன், தலை நிமிர்ந்து சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால் அகந்தையால் சொல்லவில்லை. என்னை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி அந்த கூட்டணியை உடைக்க முயற்சித்தது உண்மை, யாரும் மறுக்க முடியாது. இன்னும் போனா எல்லா உண்மையும் வெளியே வந்துரும் போல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட்டணி கட்சியிலிருந்து வெளியே போனாங்கல்ல, அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணாம இருக்கிறது வேற யாருக்கு இல்ல, உங்களுக்கு தான் நல்லது போல. எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இப்பதான் நேர்லயே பாக்குறோம். அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே கட்சியை அழிக்கிறதுக்கு ஜென்சி டிஎம்கே மட்டும் கிடையாது, எதிர்கட்சி தலைவரும் சேர்ந்து வேலை பார்க்கறாப்லன்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப கூட இதுக்கெல்லாம் அவங்க கிட்ட கேள்வி கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வேற என்னங்க வெளியிருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போனாங்க, அங்க அமைச்சரவையில பதவி கொடுத்த உடனே அந்த கட்சியோட சேர்ந்து பேசுறாங்க. இப்ப கூட அவங்க பேசல, அந்த கட்சி தூண்டி விட்டு தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. வெரி குட்ரா, அது எப்படி என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அட பேப்பர்ல போடுறானே. இதுக்கு நடுவில் வேற நம்ம ஆர் ராசா ஒரு பயங்கரமான காமெடி ஒன்று பண்ணாப்ல. தலைவர் அறிவிக்க தலைவர் 234 தொகுதியில் நம்மளே நிக்கலாம் தலைவர், கூட்டணி கட்சி இல்லாத ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு அறிவிக்க தலைவர், அப்பதான் தலைவர் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட்லாம் பண்ணாப்ல. ஏன்னா ஆல்ரெடி இருந்தவங்க போயிட்டாங்க, இருக்கிறவங்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்களே. ஒரு பிக்கியும் காணா. நாங்கள் திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம். இடைத்தேர்தல்கள் வருகிற போது நீங்கள் எந்த முடிவை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்ற கேள்வி நியாயமாக எழும். நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை இடைத்தேர்தல்களில் ஆதரிப்போம். எனக்கு என்ன தெரியுமா ஒரு விஷயம் புரியல, அவங்க கைக்குள்ள அவங்க கூட்டணி கட்சியில இருந்தவங்களையே உங்களால பாதுகாப்பா வச்சுக்க முடியல, அவங்களே இங்க இருந்து அத்துக்கிட்டு நேரா டிவிகேல போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எப்படி யோசிச்சு டிவிகேல இருக்கிற எம்எல்ஏக்கு காசை கொடுத்து இங்க இழுத்துலான்னு யோசிச்சாங்க? எனக்கு தெரிஞ்சு தளபதி ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டேஜ்ல பேசி முடிக்கும் போது கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்ல, அதை அவங்களுக்கு சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. எவ்வளவு கான்பிடண்டா டிவிக்கு எம்எல்ஏவே கூப்பிட்டுருக்காங்க, அவங்க எல்லாம் வந்துட்டு நமக்கு நல்லதே நடக்கும், நமக்கு தான் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க போலயே. நீங்க தலைக்கு டை அடிக்கிறீங்களே தவிர உள்ள என்ன இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. எதிர்கட்சியில இருந்து சோஃபா மாடல்னு சொன்னாங்க, அதுக்கு ஆதாரத்தை காணும். குதிரை பேரம்னு சொன்னாங்க, அதுக்கும் ஆதாரம் இல்லை. ஆனா இவங்க பண்ண குதிரை பேரத்துக்கு ஆதாரத்தை அவங்க காமிச்சிட்டாங்க. இப்போ டிவிகே சைடுல இருந்து டிஎம்கே பார்த்து என்ன சொன்னாங்க, பார்ட்டி ஃபண்டு வாங்குறாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்து கேட்டுட்டு போயிருக்கலாம். பார்ட்டி ஃபண்டு வாங்குறோன்றதுக்கு உங்களுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாம எதையும் பேசக்கூடாது, அப்படி பேசுனீங்கன்னா நாங்கள் இருக்க மாட்டோம், கிளம்பிடுவோம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எஞ்சி ஓடலாம் செஞ்சாங்க. வெளியே போனதுக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா யார் யாரு எங்கெங்க எப்படிலாம் பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்காங்கன்ற உண்மை ஒன்னு ஒன்னா வெளியே வருது. அதுலயும் ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது கிராவல் மண் மற்றும் சவுடு மண் குவாரிகளில் மயிலாடுதுறை பூர்வீகமாக கொண்ட ஒரு ராஜப்பா என்பவர் ஆளுங்கட்சியினுடைய குடும்பத்தாரின் பெயரை பயன்படுத்தி
ஆளும் கட்சியினுடைய பார்ட்டி ஃபண்ட் கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போல ஒவ்வொரு லாரி உரிமையாளரையும் அச்சுறுத்தி மிரட்டி ஒரு யூனிட்டிற்கு 700 ரூபாய் வீதம் அடாவடியாக வசூல் செய்தும் ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட குவாரிகளும் அனுமதி பெறாத குவாரிகளிலும் அரசு புறம்போக்கு இடங்களிலும் ஆயிரக்கணக்கான லோடுகள் தினசரி அனுமதியின்றி வெட்டி எடுத்துள்ளார்கள். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு என்ஓசி வாங்கணுமா, அதுக்கு இவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கணும், ரினியூவல் பண்ணுமா, அதுக்கு இவ்வளவு லட்சம் பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்கன்னு எல்லாருமே வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளிகளுக்கு தொடர் அங்கீகாரம் வழங்க 5 லட்சம் ரூபாயும் தடையின்மை சான்றிதழ் 25 லட்சம் ரூபாய் வரையும் கட்சி நிதியாக கடந்த திமுக ஆட்சியில் பெறப்பட்டதாக தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இங்க இருக்கிற நிறைய பேர் நடுங்கி போய் இவ்வளவு ஏன் மத்தவங்க பேசுறத கூட விட்டுறலாம். ஜேம்ஸ் வசந்தன் சார் டிஎம்கே உடைய எவ்வளவு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டர், அவரே வாயை திறந்து ஆமா டிஎம்கே ஆட்சியில பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்காங்கன்றத வாக்கு மூலமா கொடுத்துட்டாரு. புது பள்ளிகள் தொடங்குறதுக்கு முந்தைய ஆட்சியில இவங்க 25 லட்சத்துல தொடங்கி ஆட்சி முடியும் போது 30 லட்சம் வரைக்கும் வந்துருச்சு அந்த பார்ட்டி ஃபண்ட். தாவேகா அரசு சிறப்பாக இந்த ஆண்டு ஒரு கட்சி நிதி எதுவும் வேணாம்னு சொல்லி கிடப்புல கிடந்த அத்தனை கோப்புகளையும் ஒரே நாள்ல ஆல் ஃபைல்ஸ் ₹1 வசூலிக்கல. சரிப்பா, டிவிக்கு ஆட்சிக்கு வந்து 50 நாள் ஆகி போச்சு. இந்த 50 நாள்ல ஏதாச்சும் ஒரு மாற்றம் கொண்டு வந்துருக்காங்களா, ஏதாச்சும் ஒன்னு சொல்லு பாப்பா ஒண்ணு அப்படிங்கறத தான் டிஎம்கே சைடுல கேட்கக்கூடிய ஒரு மெயினான கேள்வியாவே இருக்குது. டிவிக்கு ஆட்சியில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது, அது இல்லைன்னு சொல்லி யாருமே மறுக்கல, அது கண்டிப்பா இருக்குது. ஆனா இன்னொரு பக்கம் இந்த 50 நாள்ல ஊழல் குறைஞ்சிருக்கா இல்லையா, லஞ்சம் குறைஞ்சிருக்கா இல்லையா, அது எத்தனை பேர் வாயை திறந்து பேசுறாங்க. அதே சமயத்துல கடந்த 5 வருஷத்துல ஊழல்லையும் லஞ்சத்திலையும் எப்படி கொளுத்து போய் கடந்திருக்கு அந்த ஆட்சி அப்படிங்கறதையும் வாயை திறந்து பேசுறாங்கல்ல. அதுக்கெல்லாம் ஜென்சி டிஎம்கே சைடுல இருந்து ஏதாச்சும் ஒரு பதில் சொல்றாங்களா, இல்ல போராட்டம் தான் பண்றாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஒன்னு பண்ணிருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை காட்டுறேன் வாங்களேன். ஆர்ப்பாட்டம் 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 நாடகமா 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 போதை ஒழிப்பு நாடகமா போதை ஒழிப்பு நாடகமா. இது மட்டும் இல்ல, நீங்க எங்க போய் தேடி பார்த்தாலும் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிதான் இருப்பாங்க. நான் எப்பவுமே என்னுடைய வயசை மறைச்சது இல்ல, அதுக்கான அவசியம் எனக்கு ஏற்பட்டது இல்ல. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். ஏன்னா இவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், என்ன ஒரு 50 வருஷம் லேட்டா வந்துட்டாங்க, மத்தபடி யாரும் தப்பா நினைக்க வேணாம். இதுலயும் நம்ம சேகர் பாபு சார் இருக்கார் இல்லையா, அவரு எதுக்காக போராட்டத்துக்கு வந்திருக்கோம், யாருக்கு எதிர்த்து போராட்டம் பண்ண வந்திருக்கோம், அவர் என்ன அமைச்சர், இது எந்த டீடைல்ஸையும் முன்னாடியே ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்து படிக்காம கேமரால கேள்வி கேட்கும் போது அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. மனசுக்கு தோணல கண்ணு, நம்ப மாட்டீங்களே, வாங்க காட்டுறேன். எப்பேற்பட்ட ஆட்களை வச்சிருக்கீங்க. எந்த அமைச்சர்? கில்லி சரத். என்ன டிபார்ட்மெண்ட்? ஹியூமன் ரிசோர்ஸ். சரி ரைட். இப்ப கேளுங்க இப்ப சொல்லிடுறேன் அப்படின்றத எங்க போராட்டத்துக்கு வந்துட்டு கேட்கிறாப்ல. எப்பேற்பட்ட ஸ்டூடெண்டா இருப்பாரு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். அடுத்த நம்ம சுதந்திர போராட்ட போராளி யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம ஜூலிங்க ஜல்லிக்கட்டுக்கே பயங்கரமா போராடினாங்க. கில்லி சரத்தை விட்டுருவாங்களா? அவங்க தலைமையிலயும் ஒரு போராட்டம் நடந்துச்சு, அதை பாருங்க. பயங்கர ஆக்ரோஷமா பேசியிருக்காங்கல்ல. போதை பொருள் வேண்டாம் அப்படிங்கிறது அவங்க மட்டும் கிடையாது, எல்லாரும் சொல்ற விஷயம் தான். இன்னொன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கில்லி சரத்து உண்மையிலேயே யூஸ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது செகண்டரிங்க. அப்பேற்பட்ட வீடியோ சோசியல் மீடியால பயங்கரமா சர்க்குலேட் ஆயிடுச்சுல, அட்லீஸ்ட் அதுக்காச்சும் கூப்பிட்டு ஒரு விசாரணையாச்சும் பண்ணணும்ல, ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இன்னொரு வீடியோவும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அது என்னன்றதை பார்த்துருவோமா? ரொம்ப கம்பல் பண்ற, போட சொல்லு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் திமுக கூட்டத்தில் இளைஞர்களுக்கு மதுபானத்தோடு கறி விருந்து அளிக்கப்பட்டதாக செய்தியானது வெளியாகியிருந்த வேளையில் தற்பொழுது அது குறித்தான காட்சிகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பாத்தீங்களா, இதுவும் இப்ப எடுத்த வீடியோ எல்லாம் கிடையாது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். பட் இருந்தாலும் சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆயிடுச்சுல, வைரல் ஆயிடுச்சுல, மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்கல்ல. அதுலயும் குறிப்பா டிஎம்கே எப்பேற்பட்ட கட்சி, போதை பொருளுக்கும் போதை மருந்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிற கட்சி, அப்பேற்பட்ட கட்சி நடத்தின மீட்டிங்ல இப்படி நடக்கலாமா? இந்த சம்பவம் குறித்து இதுக்கு முன்னாடி ஆட்சியில தலைவர், துணைத் தலைவர்லாம் இருக்காருல்ல, அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க சொல்லி நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துங்களேன். திமுக கூட்டத்தில் இளைஞர்களுக்கு மதுபானத்தோடு கறி விருந்து அளிக்கப்பட்டதாக அதெல்லாம் பண்ண மாட்டீங்கல்ல. சோ உங்களுடைய ஒரே நோக்கம் டிவிகே கட்சியில யாராச்சும் எங்கேயாச்சும் எப்பயாச்சும் எதையாச்சும் பண்ணிருப்பாங்களா, அதை எடுத்து வச்சு ஏதாச்சும் ஒரு போராட்டம் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிறது தான் ஒரே குறிக்கோள்ல. கிட்டத்தட்ட அப்படித்தான். அண்ட் நிறைய பேர் ஏன்பா கில்லி சரத்து மேட்டரை பத்தி பேசவே மாட்டேற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது பேசக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இதெல்லாம் இவங்க எதுக்காக கிளப்பி விடுறாங்க, எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்றாங்க, எதுக்காக போராட்டம் வரைக்கும் இறங்கி பண்றாங்கன்றத டிஎம்கே ஆட்களை விட்டுருங்க.
பொதுமக்களா இருக்கிற யாருக்குமே அதை பத்தி தெரியவே தெரியாதா? விளையாட்டு வினையாகும் சொல்லுவாங்கல்ல, அதில் தான் கில்லி சரத்து மாட்டியிருக்காப்புல. ஒரு சிம்பிள் கேள்வி, சிம்பிள் லாஜிக்கான ஒரு கேள்வியிலேயே இந்த மேட்ரு முடிஞ்சிடும். யாராச்சும் தடை செய்யப்பட்ட ஒரு போதை மருந்தை பப்ளிக்ல, அதுவும் ஐபிஎல் மேட்ச் நடக்கிற கிரவுண்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு அதை யூஸ் பண்றது மட்டும் இல்லாம அதை வீடியோ எடுத்து ஸ்டோரியில கூட போடுவாங்களா? யோசிக்கணும், சிந்திக்கணும். சரி, இதை கூட விட்டுருங்க. இந்த ப்ரௌடு கொத்தூஸ்லாம் களத்தில் இறங்கி பயங்கரமான போராட்டம்லாம் பண்ணாங்கல்ல, எந்த கொத்தூசாச்சும் இந்த கேள்வியை கேட்டுச்சா? அந்த மனுஷன் அந்த போதை மருந்தை யூஸ் பண்ணது எந்த ஆட்சியில்? போன ஆட்சியில். ஸோ போன ஆட்சியில் யார் வேணாலும் இந்த போதை மருந்தை இவ்வளோ ஃப்ரீடமாக அவ்வளோ பெரிய கிரவுண்டில் பப்ளிக்கில் உட்காந்து அடிக்கிறது மட்டும் இல்லாமல் வீடியோ கூட எடுத்து போடுற அளவுக்கு நீங்கள் உரிமை கொடுத்துருந்தீங்களா? ஆமால. ஸோ அப்படி பார்த்தா போன ஆட்சியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு சரளமாக, அதையும் எல்லாரும் வந்து பப்ளிக் பிளேஸ்லேயே வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு, அதையும் ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுற அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கன்னா யார் மேலே தப்பு? இங்கே யாரையும் கேள்வி கேட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் போன ஆட்சியில் ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்காம? 2000 கோடிக்கு ட்ரக்ஸை கடத்தினாரே, ஞாபகம் இருக்கா? 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸோ அந்த கேள்வியெல்லாம் ப்ரௌடு கொத்தூஸ் கேட்கவே மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா அங்கேயே அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கலாம். இதில் இந்த மேட்டரை கூட விட்டுட்டாங்க. இன்னொன்று பீச்சில் வந்து ஒரு ஏதோ குடிக்கிறாப்புல, அவர் வந்து சரக்கு தான் குடிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் பரப்பி விட்றாங்க. நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். சரிப்பா, அப்ப கில்லி சரத் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ எடுத்து போட்டாரே, அது மட்டும் கரெக்ட் தானா? அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு, அதுவும் ஓகே தானா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவுமே கிடையாது. அவர் வந்து அமைச்சரா இருக்காரு இல்ல அப்படிங்கறதெல்லாம் செகண்டரி. இப்படிப்பட்ட ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு பாத்தீங்களா, அதுவே முதல்ல ஒரு தப்பான உதாரணம் தான். கரெக்டா பேசுறான்டா. என்ன ஒண்ணுனா, அந்த வீடியோக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸா போயிருக்கும் போது ஏதாச்சும் ஜாலிக்கு பண்றோம், முட்டாள்தனமா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணது தான் இன்னைக்கு அவருக்கே வினையா வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் கொஸ்டின் என்னன்னா, எவனுமே தடை செய்யப்பட்ட போதை மருந்தை எடுத்து யூஸ் பண்ணதை வீடியோவாவோ ஸ்டோரியாவோ எடுத்து போட மாட்டான். அப்படி எடுத்து போட்டிருந்தாலும் அதை உடனடியா பார்த்து ஆக்ஷன் எடுத்துக்க வேண்டிய கவர்மெண்ட் போன ஆட்சியில் இருந்த கவர்மெண்ட் தான். அதை அவங்க பண்ணல. அந்த கேள்வியை கேட்காம இப்ப எடுத்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது டைவர்ஷனுக்காக தான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் கூட யாருக்கும் புரியவே இல்லையா? இதுல வேற டைவர்ஷன் டிவிகே கட்சி தான் பண்றாங்க அப்படின்னு வேற ஜூலி பேசிட்டு இருக்காங்க. அதவனா காலையில டைவர்ஷன் தெரப்பிலாம் ஆரம்பிச்சிட்டியா போல இருக்குது. டிவி விளம்பரம் மாதிரி அடிக்கடி வந்து நின்னுகிட்டு போ சொல்லு. அதுல இந்த ப்ரௌடு கொத்தூஸை பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ரௌடா இருக்குன்னா, போதை பொருள் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு களத்துல இறங்கி போராட்டம் பண்றவங்களும் அவங்களா தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் குழந்தைய பெத்தவங்க குழந்தைய தூக்கிட்டு போறத மார்க் பண்றவங்களும் அவங்களா தான் இருக்காங்க. என்ன புரோட்டோகால் என்னன்னு தெரியுமா? மாண்புமிகு உறுப்பினர் மல்லவி பாத்தீங்களா? அதாவது எம்எல்ஏ பல்லவி அவர்கள் எங்க போனாலும் குழந்தையோட போறாங்களாம். அது ஏன்னா சென்டிமெண்ட்டை வச்சு மக்களை கவர பாக்குறாங்களாமா. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இவனுங்க பண்ண இந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த 200 ரூபா ப்ரௌடு கொத்தூஸ்லாம் எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான ஆட்கள் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு பக்கம் இந்த கொத்தூஸ்க்கும் லாஜிக்கும் சுட்டு போட்டாலும் ஒத்து வராது போல இருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி குழந்தையை தூக்கிட்டு வராங்க, சென்டிமெண்டா மக்கள் கிட்ட கவர்ந்து ஓட்டை வாங்க பாக்குறாங்கன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. மக்கள் ஓட்டெல்லாம் போட்டு அவங்க ஜெயிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா குழந்தையை தூக்கிட்டு வரத கூட அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்கன்னா இவங்க என்னன்னு சொல்றது? மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். இதுல இவனுங்க ஒரு ஆளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவானுங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. பல்லவி அவர்கள் வந்து சில தினங்களுக்கு முன்பாக ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, கஷ்டப்பட்டு ஓட்டு வாங்கி குழந்தை பெத்துட்டேன், இனிமே அந்த குழந்தை இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையா சொல்றாங்க. குழந்தையை விட சட்டமன்ற உறுப்பினர் அந்த பதவி பெருசா? அதாவது பல்லவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குழந்தை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நான் வந்து எம்எல்ஏ ஆயிட்டேன், எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி அதை பெருமையா பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் கேள்வி கேட்கிறாப்புல. அந்த கேள்விக்கு இந்த அம்மா என்ன பதில் சொல்றாங்கன்னு கேளுங்க. ஒரு பெண்ணாவும் ஒரு தாயாவும் இருந்து நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். உலகத்திலேயே ஒரு பெண் வந்து தாய்மையை விட புனிதமா எதையுமே நினைக்கிறது இல்ல. இருக்கும் பட்சத்திலையும் ஒரு பெண்ணா ஒரு தாயா ஒரு 10 மாதம் சுமந்து பெத்த தன்னுடைய குழந்தையை விட பதவிதான் முக்கியம். ஆமா, நீங்களா யாருடா? என் குழந்தை இனிமே இருந்தாலும் சரி இறந்தாலும் சரின்னு ஒரு ரீல்ஸ்க்காக ஆட்சி பதவி மோகத்துக்காக இப்படி எல்லாம் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்து வெறும் ரீல்ஸினுடைய தேவைக்காக இந்த மாதிரி அவங்க பேசி இருக்கிறது ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயமா இருக்கு. ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இல்லையா? இப்போ
பல்லவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு குழந்தை கூட முக்கியம் கிடையாது, எம்எல்ஏ பதவி தான் ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்றது தான் கேள்வி. அந்த கேள்விக்கு இவங்க பதில் சொன்னது மட்டும் இல்லாம அருவருக்கத்தக்க இருக்குன்னு இருக்காங்க. இப்போ பல்லவி அவர்கள் உண்மையிலேயே என்ன பேசிருக்காங்க அப்படிங்கறத கேட்போமா? கை குழந்தைய தூக்கிட்டு போறீங்க, கை குழந்தைய தூக்கிட்டு வரீங்க, சீன் கிரியேட் பண்றீங்க அப்படிலாம் நிறைய பேர் பேசுறீங்க. இதுல சீன் கிரியேட் பண்றதுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் கஷ்டப்பட்டு ஓட் வாங்கி குழந்தைய பெத்தாச்சு, நான் எம்எல்ஏ. இப்போ நான் சீன் கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறேன்? எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் இதுக்கப்புறம் என் குழந்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் தூக்கிட்டு போனாலும் சரி, நான் எம்எல்ஏ தான். 7 நாள் குழந்தைய நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னும் போது என் குழந்தை எனக்கு முக்கியம். கை குழந்தைய நான் வீட்டுல விட்டுட்டு வர முடியாது. தயவு செஞ்சு மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, ட்ரோல் பண்ணாதீங்க. பாத்தீங்களா பல்லவி எவ்வளவு கிளியரா சொல்றாங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்து தான் நான் ஓட்டு வாங்கணுன்ற அவசியம் கிடையாது, எனக்கு நீங்க ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கிட்டீங்க, குழந்தை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நான் இப்போ எம்எல்ஏ, அந்த மாதிரி சென்டிமெண்ட்டை வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. என் குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம், 7 நாள் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வர முடியாது, அதனால தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு இவ்வளவு கிளியரா பேசினதை கூட திருச்சி, அதாவது குழந்தை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரிங்க, எனக்கு எம்எல்ஏ பதவி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இது எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வியா, அதை கேட்கும்போது இவங்களுக்கு அருவருப்பா இருக்குன்றது ஒரு பதிலா. இப்ப சொல்லுங்க, யாரு பேசுனது அருவருப்பா இருக்கு? 7 நாள் குழந்தைய நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னும் போது என் குழந்தை எனக்கு முக்கியம். கை குழந்தைய நான் வீட்டுல விட்டுட்டு வர முடியாது. தயவு செஞ்சு மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, ட்ரோல் பண்ணாதீங்க. என் குழந்தை இனிமே இருந்தாலும் சரி இறந்தாலும் சரின்னு பேசி இருக்கிறது ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயமா இருக்கு. இவ்வளோ நேரமா டிஎம்கே பண்ண ஊழல் என்ன, பார்ட்டி ஃபண்ட் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, யார் யாரெல்லாம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டான்ற வரைக்கும் நிறைய நியூஸ்லாம் கேட்டோம்ல. இது எதுவுமே தெரியாத மாதிரி ஒருத்தவங்க பேசுவாங்க பாருங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்க 6 சிலிண்டர் கேட்கலாம் 6 மாசத்துக்கு, 4000 ரூபாய் காசு கேட்கலாம் 6 மாசம் வரைக்கும், 2500 மகளிர் தொகை, தாலிக்கு தங்கம், இதெல்லாம் நாங்க கேட்கலாம். நாங்க கேட்கிற சட்ட ஒழுங்கு ஏன்னா நாங்க நடந்து ரோட்ல போகணும், நாங்க பயணிக்கணும், நாங்க வாழணும். மறக்காதீங்க, சிரிச்சிருக்க. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவை என்ன, எதுக்கு நாங்க தமிழ்நாட்டுல வரலாம், எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு ஒரு விஷயத்துக்காக. அந்த பாதுகாப்பே கேள்விக்குறியா இருக்கும் போது இதுக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியாதுங்க. இது வந்து வெத்து பேச்சா தெரியும். பாத்தீங்களா, ரோட்ல நடந்து போறதுக்கே பாதுகாப்பு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாமா. நாங்க கேட்கிற சட்ட ஒழுங்கு ஏன்னா நாங்க நடந்து ரோட்ல போகணும், நாங்க பயணிக்கணும், நாங்க வாழணும். ஐயா மைக்க மாத்தி கொடுத்து ஆளுக்கு ஒண்ணு அடிச்சு அனுப்புங்க. சரிங்க, உங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு கூட வச்சுப்போம். டிவிகே பத்தி இவ்வளவு பேசுறோம்மா, டிஎம்கே பத்தி எத்தனை நியூஸ் வெளியே வருது. எதுக்காச்சும் ஒண்ணுக்காச்சு குதிரை பேரத்துக்காச்சும் நீ வாயை திறந்து பேசுவியா? அது வந்து இதுல வேற எதிர்க்கட்சி தலைவர் பயங்கரமா கேட்டிருந்த கேள்வி என்ன தெரியுமா? தமிழ் தாய் வாழ்த்து ஒரு முறை தான் பாடப்பட்டது, ஆனா தேசிய கீதம் 2 முறை. நான் எங்க ஆட்களை கூட்டு வந்து எப்படி தமிழ் தாய் வாழ்த்தை 2 வாட்டி பாட விடுறேன், பாடுறா சொல்லிட்டு பாட விட்டாங்க. ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? நீராறும் கடலெடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும். ஏம்மா, இது நீ 2 வாட்டி இல்ல 400 வாட்டி பாடினாலும் பிரயோஜனம் இல்ல. தெளிலொழுகும். இதுல டிஎம்கே இப்போ என்ன வேலையை பாக்குறாங்க அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி மணிவண்ணன் அவர்கள் படத்திலே சொல்லியிருக்காரு. அதுவும் யாருகிட்ட சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதையும் கவனிக்க. என்ன நீ அர்த்தமெல்லாம் பேசிக்க, காலையான வெளியே சவால் விட்டுருக்கானுங்க, அர்ச்சனைக்கு பதிலாக அறிக்கை விட்டுருக்கானுங்க. நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், பேச்சுக்கார பேசுறேன். தாலை போனாலும் பரவாயில்லை, தாயகத்தை காப்பாற்றுங்கள், என் பிறத்து மீது நடந்து வந்தாவது கட்சியை காப்பாற்றுங்கிறேன். ஒண்ணுமா அவ்வளவு திருத்தி நம்மளுக்கு வேணும் நாய் கல்யாணத்துக்கு கூப்பிடும். நீ அர்த்தமெல்லாம் பேசிக்கிற, மாய் கிடைக்கிறத கஷ்டம். நான் பேசணும் ராசுப்பா, நான் பேசணும். பாத்தீங்களா, மணிவண்ணன் அவர்கள் சத்யராஜ் கிட்ட அப்பவே சொல்லியிருக்காரு. பட் நம்ம பிராமிஸ் ராஜ் தான் அதை புரிஞ்சுக்காம இன்னும் போய் தலைவர்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லாம இருக்காரு. எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கணும், இது எப்படி எடுத்துக்க முடியல. அதுலயும் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில் தோத்தாப்புல எந்த ஸ்டேஜ் கிடைச்சாலும் ஒரே டைலாக் தான். அது என்ன டைலாக்ன்றத ஃபர்ஸ்ட் கேட்டிருக்க. தேர்தல் எப்ப வேணாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க. மெஜாரிட்டி 234 தொகுதிக்கு பாதி இல்லைன்னா 118 வரணும். இப்ப எவ்வளவு ஜெயிச்சாங்க? 108 தான். பாத்தீங்களா, தேர்தல் இன்னும் 2 மாசத்துல வரலாம், 3 மாசத்துல வரலாம், நாளைக்கு வரலாம், நாளை கழிச்சு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருல. இதை இப்பதான் முத தடவையா பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் ஆட்சிக்கு வராம தோத்துறாங்களோ அப்ப எல்லா டைமும் இதே டைலாக் தான். நம்ப மாட்டீங்கல்ல? வாங்க, உங்களுக்காக நிறைய சாம்பிள் வச்சிருக்கேன். ஆனால் நிச்சயமா உறுதியா சொல்றேன், அந்த தேர்தல் வருவதற்கு முன்பே சட்டமன்றத்துடைய தேர்தல் விரைவில் வரத்தான் போகிறது.
அதற்குரிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. இது மார்ச் 2017 பேசினதா. இப்ப அடுத்தது பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குதிரைவேரை ஆட்சி மீது அளவு கடந்த கோபத்தில் இருக்கிறார்கள். ஆக இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை விட இப்பொழுது எங்கள் மீதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமான கோபம். இந்த ஆட்சி இன்னும் கலைக்காம இருக்கீங்களே, கவிழ்க்காம இருக்கீங்களே என்கிற அந்த கோபம். பாத்தீங்களா, அப்பயும் இவர் கேட்கல, மக்கள் தான் கேட்டுக்காங்க. ஏன் எடப்பாடி ஆட்சியை இன்னும் கவிழ்க்காம இருக்கீங்க, சீக்கிரம் கவிழ்த்து நீங்க ஆட்சிக்கு வாங்க வாங்கன்னு யாரு கூப்பிட்டுருக்கா? மக்கள். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. இப்ப செப்டம்பர் 2018 அப்ப என்ன பேசிருக்காருன்னு கேக்குறீங்களா? ஏதோ தேர்தல் வருகிற வரையில இந்த ஆட்சி இருக்கும் என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு முன்பே இந்த ஆட்சி அப்புறப்படுத்தப்படும் என்ற அந்த உணர்வு ஏதோ அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய எங்களுக்கு மாத்திரம் வந்திருக்கிறது என்று நான் கருதவில்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கு அந்த உணர்வோடு இருக்கிறார்கள். எல்லாத்தையும் சொல்லிட்டு கருத்துல பழிய மட்டும் மக்கள் மேல போட்டுறது. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. அடுத்ததான் மே 2019 அன்னைக்கு என்ன பேசிருக்காருன்னா, ஆக நாம 97 22 சேர்ந்தா எவ்வளவு? 2 2 4 4 2 8 119. நமக்கு மெஜாரிட்டி எவ்வளவு வேணும்? 118 இருந்தா போதும்ல. 119 வந்துடுறோம்ல. அப்ப யார் ஆட்சி? நாம தான் ஆட்சி. நாம தான் ஆட்சி. ஆனா ஆட்சியை பிடிச்சாங்களான்னு சொல்லி கேட்டா அதான் கிடையாது. வார்த்தைக்கு வார்த்தை ஆட்சி வெறி பிடிச்சிருக்காங்க, அந்த பதவி வெறி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க அடுத்தவங்களை பார்த்து சொல்றாங்க. ஆனா பல வருஷமா இதே வேலையை அவங்க தான் பார்த்திருக்காங்க. இன்னைக்கு கோட்டு போட்டுக்கிட்டு வெள்ளக்காரனோட வந்தவங்கிட்ட போயிட்டீங்களே, இந்த கதர் சட்டை உங்களுக்கு பிடிக்காம போச்சா? இப்ப அந்த தேர்தல்ல தோத்துட்டாங்க. தோத்ததுக்கு அப்புறமா தலைவர் என்ன தெரியுமா பேசியிருக்காரு? நாடாளுமன்ற தேர்தலோடு நம்முடைய பணி முடிந்து விட்டதா? அடுத்து சட்டமன்றத்துடைய தேர்தல் பணி காத்திருக்கிறது. 1.5 வருஷமா அல்லது அதற்கு முன்பா, 6 மாதமா அல்லது 3 மாதமா அல்லது உடனடியாக வரக்கூடிய நிலையா என்ற ஒரு கேள்விக்குறியோடு நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. இப்பதான் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் காத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாப்ல, மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல. சரி ரைட், அப்ப நாங்களே காத்துக்கிட்டு இருக்கோம் சொல்லி காத்துக்க ஆரம்பிச்சிட்டாரா? காத்திருந்து காத்திருந்து நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். டிஎம்கே கட்சியில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தலைவர்கள் மட்டும் கிடையாதுங்க, ஜென்சி டிஎம்கே வரைக்கும் இறங்கி பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணுவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜென்சி டிஎம்கே கூடிய அந்த முக்கியமான கைகள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. மே 4ஆம் தேதி அணில்களும் அண்ணனுக்கு கொடுக்குற முட்டுகளும். காமராஜரே தோக்கடிச்ச ஊரு நம்ம அண்ணன் ஏமாத்திரம். தளபதி போன்ற தலைவரை தமிழ்நாடு கொண்டாட தவற விட்டு இழப்பு தளபதிக்கு இல்ல, தமிழ்நாட்டு மக்கள். தளபதி தோக்கல, நீதி தான் தோத்துருச்சு. எங்க டார்கெட் 2031 தான். எங்க அண்ணன் தோத்தாலும் எங்க மனசை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சிஎம். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா டிவிக்கில இருக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து எப்படிப்பட்ட முட்டெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கறத முன்னாடியே பிரெடிக்ட் பண்ணி ஒரு வீடியோவா போட்டுருக்காங்களா. வெரி குட் வெரி குட். கலக்குப்பா கலக்கு. சோ இத வச்சு பாக்கும்போது இந்த முட்டெல்லாம் எதிர்க்கட்சி கொடுப்பாங்கன்னா அப்ப நம்ம கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம். ஆனா இவங்க கொடுத்த முட்டை எப்படி திரும்ப இருந்துச்சு அதையும் காட்டுறேன் வாங்க. காமராஜரே தோக்கடிச்ச ஊரு நம்ம அண்ணன் ஏமாத்திரம். எங்களுடைய தலைவர் தோத்துக்கிட்டார். இதுக்கு முன்னாடி பல தோல்விகளை பார்த்திருக்கோம். 1962 அண்ணா தோத்துட்டாரு. இந்த இடத்துல நான் ஒருத்தங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் மேம். எங்க அண்ணன் தோத்தாலும் எங்க மனசை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சிஎம். என்னாலும் முதல்வராக கருதுகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இழப்பு தளபதிக்கு இல்ல, தமிழ்நாட்டு மக்கள். தோத்தது நம்ம தலைவர் கிடையாது, தமிழ்நாடு. எங்க டார்கெட் 2031 தான். தேர்தல் எப்ப வேணாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க. இதுல டிவிக்கு எவ்வளவோ பெட்ரு. 5 வருஷம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், 5 வருஷம் கழிச்சு தான் நாங்க ட்ரை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது. 3 மாசம், அடுத்த வாரம், அடுத்த நாள், நாளைக்கு காலையில இல்ல இன்னைக்கு நைட்டே வச்சிருவோமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அவசரம். நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? அடச்சி படுத்தே விட்டானே ஐயா. ஏண்டா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவங்க கேட்பாங்க, அவங்க முட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கடத்துல மொத்த முட்டி நீங்க தானா கொடுத்து வச்சிருக்கீங்க. நாம என்ன செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. இதுல மேயர் பிரியாவும் பயங்கரமான போராளி தானே. டிஎம்கே ஸ்டூடெண்ட்ஸ் நடத்தினாங்கல்ல ஒரு போராட்டம், அதுல அவங்களும் போய் கலந்துக்கிட்டாங்க.
கலந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அந்த பேட்டியை ஃபர்ஸ்ட் கேளுங்க. பெண்கள் வந்து வெளியில போய் ஒரு கழிப்பிடம் வசதி கூட காலையில இருந்து செய்து தராமல் அனைத்து பெண்களுமே இங்க கஷ்டப்படக்கூடிய நிழலில் இருக்கிறார்கள். தப்பா பேசுற மாதிரி இருக்கு. நிழல்ல இருந்தா நல்ல விஷயம் தானே. வெயில நிக்க வச்சிருந்தா கேட்டிருக்கலாம், நிழல்ல வச்சிருக்கலாம், ஏன் கேக்குறாங்க புரியலையே. 6 மணிக்கு மேலாகியும் இன்றைக்கு 300க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். அவர்கள் குழந்தையை வந்து வீட்டுல விட்டுட்டு வர்றார்கள். இது ரொம்ப கொடுமை, கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. கழிப்பறை வசதி கூட இல்லாத வகையில் இன்றைக்கு பெண்கள் இங்கே அடைக்கப்பட்டிருக்கார்கள். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. மேயர் பிரியா அவர்கள் கேட்கிற கேள்வியில ஒரு நியாயம் இருக்குது. ஆனா இந்த நியாயம் ஏன் போன ஆட்சியில மட்டும் கடைபிடிக்காம போயிட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல. எங்களுக்கு அடி வயலாம் வலிக்குதுயா, பாத்ரூமே போக முடியல, எங்களால தெரியுமா, வயிறு வலிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா வருது ஒண்ணுக்கு. எங்க கஷ்டத்தை யாருக்கிட்ட நாங்க சொல்லுவோம். 6 நாளா சம்பளம் இல்லாம ஒண்ணு இல்லாம புள்ள குட்டிங்கெல்லாம் விட்டுட்டு எடுக்கிற மாதிரி ரோட்ல போறவங்க எல்லாம் கேக்குறாங்க கர்ண உள்ளத்தோட. முதலமைச்சரா இருக்கிற உங்களுக்கு தெரியா? தூய்மை தொழிலாளிகள் எல்லாம் அவ்வளவு நாட்கள் கடந்து போராட்டம் பண்ணாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா. ஆனா அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தலைவர் அவர்கள் பார்க்க போனாரு. எது தெரியுமா பார்க்க போனாரு? கூலி படத்தை பார்க்க போயிட்டு அதுக்கு ரிவ்யூ போட்டுட்டு இருந்தாரு. முதல்வர் ஸ்டாலினும் சூப்பர் ஸ்டாருக்கு தனது வாழ்த்துக்களையும் கூலி படத்தின் வெற்றிக்கு பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார். சோ நம்ம மேயர் பிரியா அவர்களுக்கு வந்தா மட்டும்தான் அது கஷ்டம், அவங்களுக்குலாம் வந்தா அது கஷ்டம் கிடையாது போல. பாத்ரூமே போக முடியல, எங்களால தெரியுமா. கழிப்பறை வசதி கூட இல்லாத வகையில் இன்றைக்கு பெண்கள் இங்கே அடைக்கப்பட்டிருக்கார்கள். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. இதுல வேற சட்டத்தை பத்தி வேற மேயர் பிரியா அவர்கள் பேசியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்று கிடையாது. மேயரா இருக்கிறவங்க இந்த மாதிரி அனுமதி வாங்காத போராட்டத்துல போய் முதல்ல கலந்துக்கவே கூடாதான். அப்படி கலந்துக்கிட்டா அவங்க பதவியை விட்டு தூக்குறதுக்கு கூட உரிமை இருக்கான். இப்போ அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் டிஎம்கே ஒரு பக்கம் குட்டிக்கரணம்லாம் அடிச்சு பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டுது, எல்லாம் பேக் ஃபயர் தான் ஆகுது. இப்படி ஒவ்வொருத்தராக அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா நம்ம தலைவர் வர அடுத்த தேர்தல் எப்போன்னு கேட்டுட்டு இருக்காப்ல. ஆனால் தேர்தலுக்கு நிற்கிறதுக்கு முதல்ல கட்சி இருக்கணுமே. இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணா மறக்காம கமெண்ட் செய்ய சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம் கொஞ்சம் சேரும். சோ மீடியம் மேட்ச் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை, டேக் கேர்.